நான் ஆக்சுவலாக மிஸ்டர் சிபியை வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் வந்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷனை பற்றி. ப்ளஸ் வந்துட்டு இங்கே வந்து உன்னோட அந்த ஸ்பைன் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம க்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம், பல இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கன்னாரு. நான் ஃபோனில் தான் கன்சல்ட் பண்ணலாம் அவர் கேரளாலேருந்து. நீங்கள் வாங்க டேரெக்டாக வாங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கன்னாரு. நானும் ஒரு பயத்தோட தான் வந்தேன். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறோமே, திருப்பி நம்மளால் கேரளா வர முடியுமா, சென்னை வரைக்கும் போகிறோமே அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். பட் ஆனால் மை ரிஸ்க் எல்லாமே, என்னோட எடுத்த ரிஸ்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 3 செஷனில் உங்களோட பெயின் எல்லாமே ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும் சொன்னார். ஜஸ்ட் மெனிப்புலேஷன் பண்ணுவார், நம்மளுக்கு தேவையான எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாரு. ப்ளஸ் அவர் 2-3 மெடிக்கல் எத்திக்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அழகாக ட்ரீட் பண்ணிகிட்டே வருவார். நம்மளுக்கு ஒரு நீடில், ஒரு இன்ஜெக்ஷன் எதுவுமே எனக்கு தேவைப்படலை. ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னார். ஜஸ்ட் ஒரு 3 சிட்டிங்ஸில் எனக்கு பெயின் ஆல்மோஸ்ட் 70% குறைய ஆரம்பிச்சிருச்சு. நானும் டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரைவ் என்னால் சுத்தமாக பண்ண முடியல, உட்கார முடியாமல் இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா 10 நிமிஷம் படுத்தே ஆகணும். நான் என்னால் ஸ்டேபிளாக உட்கார முடியாதுன்ற அளவுக்கு இருந்தேன். ஆஃப்டர் இங்கே வந்த பிறகு நான் ரொம்பவே கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் 99% ரெக்கவர் ஆகிட்டேன். அப்பப்போ சின்ன சின்ன பெயின் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இட் டேக்ஸ் டைம். ஸ்பைன் ஃபுல்லாக ஸ்டேபிள் ஆனால் மட்டும்தான் அந்த டிஸ்க் மறுபடியும் ஃபுல்லாக உள்ளே போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட இந்த கெரியர் இன்னும் இங்கே டெவலப் ஆகும்னு நான் நம்புகிறேன். டாக்டர் சிபியை பார்த்ததுக்கு ரொம்பவே நான் சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ.